தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, டான்யா நிறுவனம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த இயலுமா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. டான் டி நிர்வாகம் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழக அரசு டான் டி நிர்வாகம் பிபிடிசி நிர்வாகம் கலந்தாலோசித்து அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது குறித்த விவரங்களை எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பாலகிருஷ்ணன், விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம் மோகனபிரியா. டி நிர்வாகம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த இயலுமா? டி நிர்வாகம் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழக அரசு டி நிர்வாகம் பிபிடிசி நிர்வாகம் இணைந்து 2 நாட்களில் இந்த விவகாரம் தொடர்பாக கலந்து ஆலோசித்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களை ஏற்கனவே வெளியேற்ற நீதிமன்றம் நீட்டித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாஞ்சோலையில் கடைசி தொழிலாளி இருக்கும் வரை இங்கே அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். மின்சாரம், குடிநீர் இணைப்பு துண்டிக்கக்கூடாது என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தங்களுக்கு மறுவாழ்வு வேண்டி மனு தாக்கல் செய்வதை ஏற்றுக்கொள்ளலாம். அதை விடுத்து பொதுநல வழக்கு என்ற பெயரில் விளம்பரங்களை தேடி தொழிலாளர் அல்லாதோர் மனு தாக்கல் செய்து நீர்த்து போக செய்ய வேண்டாம் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். அரசு தரப்பில் உரிய தகவல் பற்றி தெரிவிக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் அஸ்ஸாம் மற்றும் கேரளாவில் இருந்து புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். மாஞ்சோலை தேயிலை தோட்ட விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மாஞ்சோலையைச் சேர்ந்த அமுதா, ஜான் கென்னடி, ரோஸ்மேரி, புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி, வைகராஜன், பாபநாசம் ஆகியோர் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகள் நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் ஜூலை 4, 5ஆம் தேதிகளில் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. அதில் 436 மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. பெரும்பாலானோர் தென்காசி, நெல்லை, கேரளா, அஸ்ஸாம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல விருப்பம் தெரிவித்துள்ளனர். இலவச வீட்டுமனை பட்டாவில் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தர மாவட்ட ஆட்சியரால் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. மணிமுத்தாறு, பாப்பான்குளம் பகுதியில் 240 வீடுகள் உள்ள நிலையில் 7 லட்சம் மாநில அரசும் 1.5 மத்திய அரசும் வழங்கும். மீதமுள்ள தொகையை அந்த மாநில மக்கள் செலுத்த வேண்டும். டி நிர்வாகத்தால் மாஞ்சோலை திட்டத்தை எடுத்து நடத்த இயலாது என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதிகள் ஏன் அரசால் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை நடத்த இயலாது என கேள்வி எழுப்பினர். வனத்துறையின் அறிக்கையில் அதற்கான விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டது. வனத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் மாஞ்சோலை பகுதி உயிரி பன்மையத்திலும் சுற்றுச்சூழலை முக்கிய பங்காற்றி வருகிறது. சுற்றுச்சூழல் சமநிலையை பேண குத்தகை கொடுப்பதற்கு முந்தைய நிலைக்கு மாஞ்சோலையை கொண்டு சென்று பராமரிப்பது அவசியம் என தெரிவிக்கப்பட்டது. அரசியல் ஆதாயங்களை பெறுவதற்காக சிலர் பொய்யான வாக்குறுதிகளை தந்து குலைத்து வருகிறார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து நீதிபதிகள் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் கூடுதல் மானியம் வழங்கலாமே என கேள்வி எழுப்பினர். வீடுகள் வழங்குகையில் மீதமுள்ள தொகையை அம்மக்களிடமிருந்து வசூலிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டது. பிபிடிசி நிறுவனம் தரப்பில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 75% செட்டில்மெண்ட் தொகையை 11,32,00,000 டெபாசிட் செய்யப்பட்டுவிட்டது என தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து நீதிபதிகள் தமிழக அரசு டி நிர்வாகம் பிபிடிசி நிர்வாகம் இணைந்து 2 நாட்களில் இந்த விவகாரம் தொடர்பாக கலந்து ஆலோசித்து அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.